துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம், அடடடா அடடடா நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, 5 கிரகமும் சேர்ந்து என்ன செய்கிறார், எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அந்த 5ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய யோகஸ்தானம். யோகம், ஐயா எனக்கு வீடு வாங்குற யோகம் வந்தாச்சு, வண்டி வாங்குற வந்தாச்சு, கல்யாணம் வந்தாச்சு, ஆல் யோகம் கம்மிங். ஸோ அப்போ எல்லா யோகங்களும் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றினா வெற்றி மேல் வெற்றி எல்லாம் 5ஆம் இடத்தில் கிடைக்கிறது. 5ஆம் இடம் என்பது என்ன, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். அந்த பூர்வ தெய்வத்தினுடைய அனுகிரகம். நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உலகத்துல நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்துருங்க, உங்களுடைய வெற்றி என்பது யாருக்கு, தெய்வத்தின் கையில் இருக்கு. இந்த நேரம் இந்த ஆளை பார்க்கணும், இந்த நேரம் இந்த சம்பவம் நடக்கும், விதி அது நடந்தால் மட்டும்தான் நடக்கும். நீ என்ன பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி. நான்லாம் யார் தெரியுமா சார், ஐசக் நியூட்டனுக்கு எனக்கு ரொம்ப சொந்தம் சார். அது மாதிரிலாம் நீங்கள் பெரிய விஞ்ஞானியாக கூட இருங்க நீங்கள். ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய திறவுகோல் கடவுள் கையில் இருக்கு. அவர் ஒரு நல்ல குருவினுடைய பார்வை உங்கள் மீது பட்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும்.